ஹாய் மக்களே, வெல்கம் டு டர்போ விங்ஸ் சேனல். இது வந்து என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. இது கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எனக்கு இப்போ சமீப காலமாகவே இப்போ ஒரு 10 வருஷத்துக்குள்ளே நான் வந்து எடுத்துக்கிட்டேன்னா வண்டி விலை வந்து ரொம்ப கூடுது. அதாவது நான் இப்போ வந்து எனக்கு ஒரு ப்ரோ இருக்கார். அவர் வந்து எடுக்கிறதுல அந்த வண்டி வந்து 1,00,000 ரூபா 2016. ஆனால் இப்போ வந்து அதே வண்டியை நம்ம போய் பார்த்தோம்னா 1,84,000 ரூபா ஆன் ரோடு. இதில் எனக்கு ஒரு விஷயம் எனக்கு புரியவில்லை. 10 வருஷத்துலேயே 80,000 ரூபா. அதாவது இந்த வண்டி மாதிரி இன்னொரு வண்டி கூட ஒரு 25,000 போட்டோம்னா புது வண்டியை வாங்கிடலாம். அந்த மாதிரி இருக்கு. இப்போ இன்ஃப்ளேஷன் ரேட் அவ்வளோ 80% ஏறி இருக்கு. ஸோ இது என்ன காரணம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சா அன்வான்ட் அப்டேட்ஸ், அதாவது அவங்க கொடுக்குறது கொஞ்சம் காமன் அப்டேட்ஸு, கொஞ்சம் கரெக்டான அப்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் எதை சொல்வேன்னா, ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஓகே டிக்கு. டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, ஓகே டிக்கு. எல்இடி ஹெட்லைட்டும் ரெஃப்ளெக்டர்ஸும் இப்போ நிறைய வண்டியில் ஆட் பண்ணியிருக்காங்க, ஓகே ரைட், அது ஒரு டிக்கு. சம்மந்தமே இல்லாமல் யூஎஸ்டி ஃபோர்க்கு, அது வந்து ஆக்சுவலி நம்ம இந்தியன் ரோட்ஸுக்கு வந்து ஹை பர்ஃபார்மன்ஸுக்கு தான் செட் ஆகும். ஹை பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிளுக்கு மட்டும்தான் அதெல்லாம் செட் ஆகும். நீ மீதி எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ரோட்ஸுக்கு வந்து டெலிஸ்கோப்பிக்கே போதுமானது தான். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் அதை ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் நேவிகேஷன் சொல்லிட்டு, ஆக்சுவலி 150cc உள்ள பைக் தான் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் எல்லாம் போவோம். அதுக்கும் கீழே போகிறாங்க, அவங்கள நான் தப்பு சொல்லலை. ஆனால் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா 150cc அதுக்கு அபோவ் உள்ள இதில் தான் லாங் டிஸ்டன்ஸ் இந்த மாதிரிலாம் போவாங்க. ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர்ஸ் எல்லாம். அவங்களுக்கு வேணால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர ஸ்கூட்டர்ஸில் எதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு இப்போ வரையும் தெரில. ஏன்னா அதுவே ஒரு திசை திருப்புற மாதிரி, ரோட்டில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கும் போது டக்குன்னு ஏதோ ஒன்று வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி முன்னாடி இருக்கிறத தவிர அதை ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி. அது ஹைவேக்கு வேணால் அந்த ஃபியூச்சர் வந்து செட் ஆகும். ஏன்னா முன்னாடி இவ்வளோ தூரத்துக்கு இருக்கா டக்குன்னு பார்த்துட்டு மறுபடியும் இப்படி வர்றதுக்கு ஒரு 3 செகண்ட்ஸ் ஆகும். ஆனால் நம்ம நார்மல் ஸ்கூட்டர்ஸ்க்கு அது எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஸ்கூட்டர்ஸ்க்கு வந்து காம்பி பிரேக் சிஸ்டம் இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம், அது கூட ஓகே. ஆனால் இந்த ப்ளூடூத் சிஸ்டம்ங்கிறது வந்து தேவையே படாது. அதை எதுக்கு இங்கே வந்து கொடுக்குறாங்க, எதுக்கு வந்து எல்லா மேனுஃபேக்சரும் திரிக்கிறாங்க என்னன்னு சொல்லி தெரில. ரெண்டாவது அந்த நான் சொன்ன மாதிரி அந்த யூஎஸ்டி ஃபோருக்கு சில வண்டியிலலாம் குயிக் ஷிஃப்டரு, ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, அசிஸ்டண்ட், ஸ்லிப்பர் கிளட்ச் எல்லாம் இருக்குங்கிறாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு இன்ஜினை வந்து ரா பவரை என்ஜாய் பண்ணணும்னா இந்த மாதிரி தேவையில்லாமல் நிறைய இப்படி இருந்தாலே அதோட ரா பவரை வந்து என்ஜாயே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு கர்வ் எடுக்கிறீங்க, படப்படன்னு கியரை குறைச்சிக்கிட்டு இருந்தா அது ஸ்லிப் பண்ணி விடும். ஆக்சுவலி ரைட் என்ஜாய் ஆகும், அது வேற விஷயம். ஆனால் நம்ம நார்மல் கிரியர்லேயே உங்களுக்கு அந்த ஸ்லிப்பர் கிளச்சர் கொடுக்குற மாதிரி அந்த ஒரு ஃபீல் வந்து நம்ம ஓட்ட தான் கிடைக்கும். அந்த ரெவ் மேட்சிங் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அப் ஷிஃப்ட் பண்ணும்போதும் டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போதும் அந்த இன்ஜின் வந்து திணறாமல் அப் ஷிஃப்ட் டவுன் ஃபிட்லாம் ஆச்சுன்னா அதுலேயே உங்களுக்கு வந்து ஸ்லிப்பர் கிளச்சே தேவைப்படாது. ஸ்லிப்பர் கிளச்சுனா பேனிக் பிரேக்கிங்கில் வந்து அது எப்படி சொல்கிறது, இன்ஜின் ரொம்ப இறையாமல் இருக்கிறதுக்கு வந்து, அதாவது வீல் லாக்அப் ஆகாது ஸ்லிப்பர் கிளச்சுனா, அது ஒன்று. இது போக இதில் ஒரு பார்ட் வந்து ஏபிஎஸோடது, இந்த வீல் லாக்அப்புங்கிறது வந்து. ஏபிஎஸ் கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இதெல்லாம் எதுக்குன்னு தெரியல. மழை காலத்தில் எல்லாருமே பார்த்து தான் போகணும். இப்போ இவங்க சொல்கிறத பார்த்தா, டிசிஎஸ்லாம் கொடுத்துருக்கிறத பார்த்தா மழை காலத்துலேயும் நீங்கள் எப்படினாலும் போக்குவாங்க, டிசிஎஸ் பார்த்துக்குவாங்க. எங்கப்பா நீங்கள் தான் வண்டி ஓட்டுறீங்க, யமஹா நண்பர்களே, நான் உங்களே தான் சொல்கிறேன். இதை நீங்கள் எனக்கு தப்பாக மென்ஷன் பண்ணாதீங்க. ஏன்னா நான் கொஞ்சம் ஒரு இதாக தான் சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் கேளுங்க. அது தப்பாக இருந்துச்சுன்னா ஐ எம் சாரி ஃபார் தட், ஓகேவா? இல்லை வேறு ஏதாவது உங்கள் கருத்து ஏதாவது சொல்லணும்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி விடுங்க, நான் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலி அந்த மாதிரி டிசிஎஸ் சிஸ்டம் குயிக் ஷிஃப்ட் எடுத்து பண்ணணும்னா தேவையே படாது நம்ம இந்தியன் ரோட்ஸுக்கு வந்து. ட்ராக்கு இப்போ நீங்கள் அந்த வண்டியை ட்ராக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா சூப்பராக செட் ஆகும். நீங்கள் அந்த ட்ராக்ஷன் இதெல்லாம் எல்லாமே செட் ஆகும். ஆனால் இது நார்மலாக ஓட்ட போகிறீங்க அப்படின்னா சத்தியமாக செட் ஆகாது. அதனால் வந்து விலையும் கூடுது, வண்டி விலை சம்மந்தமே இல்லாமல் கூடுது. ஸ்கூட்டர் விலை சம்மந்தமே இல்லாமல் ப்ளூடூத் வந்து இறக்கியிருக்காங்க, அதனால் கூடிருச்சு. இன்னும் நிறைய இதெல்லாம் கூட்டுறாங்க. அவங்க எல்லா மேனுஃபேக்சரிங் கொடுத்த ஒரு உருப்படி அப்டேட் என்னென்னா, நான் அகெயின் சொல்கிறேன், டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்தது. ஸ்கூட்டரில் வந்து ஃப்ரண்ட்டில் டிஸ்க் மட்டும் வச்சு அது முந்தி காலத்துலேருந்து இருக்குது, அது ஒன்று கொடுத்தது. ரெண்டாவது ஃபியூல் இன்ஜெக்ஷன் மாற்றினது.
எல்லா வண்டிக்குமே ஃபியூல் இன்ஜெக்ஷன் மாற்றிருக்காங்க. இது போக டிஆர்எல் வந்து மாட்டியிருக்காங்க. டிஆர்எல் மாற்றினதுமே எனக்கு என்னமோ இப்போ அப்படி ஒன்றும் பெரிய இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரில மக்களே. டிஆர்எல் எதுக்கு கொடுத்துருக்காங்க? ஏன்னா அது வந்து டே டைம்லேயும் போட்டு கண்ணை கூசிக்கிட்டு இருக்கு. சும்மாவே நைட் டைமில் நம்ம ஆளுங்க ஹை பீமில் வச்சு தான் வருவாங்க. இது டே டைமில் வரையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஒரு அப்டேட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த அப்டேட் வந்து யூஸ்லெஸ் தான். ஒரு சின்ன லைட்டு மாதிரி எரியணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹெட்லைட் நேரமும் ஆன்லேயே இருந்துச்சுன்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஒரு அப்டேட் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இவ்வளோதான். ப்ளூடூத்து இந்த யூஎஸ்டி 4க்கு இந்த சம்மந்தமே இல்லாமல் சைடு இந்த ட்ராக்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு கொடுக்குறத மட்டும் அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக விலையோட ப்ரைஸ் வந்து அதாவது ஒரு பைக்கோ ஸ்கூட்டரோட ப்ரைஸ் வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் ஏன் இதை வந்து சொல்கிறேன்னா இது வந்து என்னோடய பர்சனல் கருத்து. ஸோ அதனால் இதை வந்து பண்ணுறேன், பதிவு பண்ணுறேன். இது தப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து கரெக்டாக ரைட்டானுங்கிறது மட்டும் சொல்லுங்கள், என்னோடய பர்சனல் கருத்தை. தேங்க்யூ.